போராட்டத்தின் முன்னோடி முத்துக்குமார சுவாமி தொடர்பாக அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான எஸ்.ஏ. ஜோதிலிங்கம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். காலம் இன அரசியலை நகர்த்திய காலம், இன அரசியலை தமிழ் தேசிய அரசியலாக கொண்டு சென்ற காலம், தனிநாட்டு போராட்டத்தை நடாத்திய காலம் என்று பல்வேறு காலகட்டங்களாக வளர்ந்து வந்திருக்கின்றது. இதில் 4வது காலகட்டத்தை ஆரம்பித்தவர்களில் ஒருவர்தான் முத்துக்குமார சுவாமி. 1965ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் பாரிய எதிர்பார்ப்போடு இருந்த தமிழரசு கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கூட்டரசாங்கத்தை அமைத்ததோடு தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரான திருச்செல்வம் உள்ளூராட்சி அமைச்சராகவும் பதவியேற்றார். பண்டா செல்வா ஒப்பந்தத்தை எதிர்த்து கண்டி யாத்திரை சென்ற ஜே.ஆர். ஜெயவர்தனாவை யாழ்ப்பாணம் நகரத்தில் சப்பரத்தில் ஏற்றி அவர்கள் காங்கேசந்துறை வரை ஊர்வலமாக அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இதனையெல்லாம் பார்த்து சகித்து கொள்ளாத இளைஞர்கள் தமிழரசு கட்சியின் கட்சி அரசியலிருந்து வெளியேறி தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை போராட்டத்தை நடாத்த வேண்டும் என்று 1968ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் விடுதலை இயக்கம் என்கின்ற அமைப்பை உருவாக்கினர். ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கம் என்கின்ற அமைப்பை உருவாக்கினர். அந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கம்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் வரலாற்றில் கட்சி அரசியலுக்கு அப்பால் உருவான முதலாவது இயக்கம். அது பிரதானமாக 3 தீர்மானங்களை எடுத்தது. ஒன்று, இனிமேல் கட்சியை சார்ந்து செயற்பட முடியாது, கட்சி அரசியலுக்கு அப்பால் ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற தீர்மானம் முதலாவது தீர்மானம். 2வது, இனி சமஷ்டி கோரிக்கை எல்லாம் சரிவராது, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தனிநாடு தான் ஒரே வழி என்று 2வது தீர்மானத்தை எடுத்தார். 3வது தீர்மானம், அகிம்சை போராட்டம் எல்லாம் சரிவராது, இனிமேல் ஒரு தமிழ் மக்கள் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஆயுத போராட்டத்தை நடாத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தை உருவாக்கியதில் முன்னின்றவர் முத்துக்குமார சுவாமி. அதனுடைய மத்திய குழுவில் அவர் பிரதான அங்கத்தவராக இருந்திருக்கின்றார். அவரை விட சிவகுமாரன், இலங்கை மன்னன், மகா உத்தமன் போன்றவர்களும் அந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் மத்திய குழுவில் அங்கத்தவராக இருந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய காலத்தில், இந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் காலத்தில் 2 பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன. ஒன்று, இந்த சிவச சுயி டிக்கெட்டுக்கு எதிரான போராட்டம். அன்றைக்கு பாடசாலைகளில் சிவச சுயி டிக்கெட் என்கின்ற ஒரு சுயி டிக்கெட்டை விற்று அதனால் கிடைக்கின்ற பணத்தினை பின்தங்கிய பாடசாலைகளுக்கு செலவிடப் போவதாக அரசாங்கம் கூறியிருந்தது. தமிழ் மாணவர்களிடமிருந்து சேகரிக்கப்படுகின்ற பணத்தை சிங்கள பிரதேசங்களுக்கு கொண்டு செல்ல போகின்றார்கள் என கண்டித்து அவர்கள் இந்த ஊர்வலத்தை நடாத்தினார்கள். கொக்குவில் சந்தியிலிருந்து யாழ்ப்பாணம் முற்றவழி வரை அந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடைபெற்றது. அந்த ஊர்வலத்தினுடைய முடிவில் சிவச சுயி டிக்கெட் நெருப்பு மூட்டி தீ மூட்டி எரிக்கப்பட்டது. இது முதலாவது போராட்டம். 2வது போராட்டம், அன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக இருந்தது, தமிழ் பகுதிக்கென ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும். அந்த தமிழ் பகுதிக்கென பல்கலைக்கழகம் வேண்டும் என்று போராட்டம் நடத்தின அதே வேளையில் அந்த தமிழ் பல்கலைக்கழகம் எத்தகைய பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பாக 2 விதமான கருத்துக்கள் இருந்தன. தமிழரசு கட்சிக்காரர் வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற மைய மாவட்டமாக திருகோணமலை மாவட்டம் இருப்பதனால் திருகோணமலை மாவட்டத்திலேயே அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும், அந்த பல்கலைக்கழகம் ஒரு தமிழ் பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை பிரச்சாரம் செய்தார். வேண்டுமானால் பல்கலைக்கழகங்களுடைய பீடங்களை யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் திருகோணமலையிலும் உருவாக்கலாம் என்கின்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்தார்கள். இதற்கு மாறாக தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் இல்லை, அது ஒரு இந்து பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும்,